Hello viewers, welcome to my channel EC63. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 7 example number 7.16 பார்க்கலாம். find the angle தான். ஆல்ரெடி 3 ஆங்கிள் சம்மு அது ஒரே மாதிரி அது ஒன்றா படிங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதுவும் அதே ஆங்கிள் பிட்வீன் தான், அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் இதில் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம்லாம் இருக்குது. பிகாஸ் ஒரு கர்வ் கொடுத்துட்டு வித் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கனால ஸ்லைட்டாக டிஃபர் ஆகும். அதனால் இந்த சம்மை மட்டும் நீங்கள் தனியாக பார்த்துக்கோங்க. இப்போ கர்வ் வந்துட்டு y is equal to sin, அதாவது when the curve y is equal to sin x intersect with the x axis. ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட இன்டர்செக்ட் ஆகிறப்ப உங்களுக்கு என்ன ஆகிடும், y is equal to 0ன்னு வந்துடும். ஸோ இந்த y is equal to 0வை நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. அப்போ sin x equal to 0. சைனில் எப்போல்லாம் 0 வரும்னா சைனோட மல்டிபிள் ஆஃப் பை, அதாவது 1π 2π 3π எல்லா பை அப்பவும் சைன் வந்து என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அதனால் ஜென்ரலாக நம்ம x is equal to nπ அப்படின்னு போட்டுக்கிறோம். இது நம்ம ஆல்ரெடி 4th சாப்டர்லேயும் படிச்சிருக்கோம். அதாவது சைன் எப்போ 0 ஆகும் அப்படின்றத நம்ம 4th சாப்டரில் படிச்சிருக்கோம். ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது ஸ்லோப் வேணும் இல்லையா நம்மளுக்கு. அண்ட் ஆல்சோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு இந்த y is equal to 0ன்னு வந்துருச்சு இல்லையா. இதை வச்சு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லோப், அதாவது m1 வந்து 0ன்னு வந்துடுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா y is equal to sin x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx, sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. இப்போ நம்மளுக்கு x is equal to nπன்னு நம்மளுக்கு கிடச்சிது பார்த்தீங்களா. இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ m2 கிடைக்க போகுது. m2 is equal to cos nπ. ஓகேவா. cos nπயோட வேல்யூ வந்துட்டு, அதாவது cos nπ, அதாவது cos π வந்து -1, cos 2π வந்து +1, 3π வந்து -1. ஸோ மாறி உங்களுக்கு -1ம் +1ம் வரும். அதனால் m2ஓட வேல்யூ வந்துட்டு என்ன வரும்னா -1/n. இந்த n ஆடாக இருக்கிறப்போ இது மைனஸாகவே இருக்கும், இந்த n ஈவனாக இருக்கிறப்போ இது ப்ளஸ் ஆகும். ஸோ cos nπ இப்படி தான். ஓகேவா. இப்போ நம்ம ஆங்கிள் பிட்வீன் கண்டுபிடிக்க போகிறோம்னா tan θ = m1 - m2/1 + m1 m2. ஸோ 0 - m1 வந்து 0, m2 வந்து -1 the whole power n. அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இப்போ கீழே வந்து என்ன ஆகிடும்னா இந்த பார்ட் 0 ஆகிடும். இப்போ கீழே 1 இருக்கும். இங்கே என்ன ஆக போகுது, சப்போஸ் இது நெகட்டிவே ஆனாலும் வெளியில் ஒரு நெகட்டிவ் இருக்கிறதுனால -× பாசிட்டிவ் ஆகிடுது. அப்போ tan θ = 1ன்னு கிடச்சிருது. ஸோ இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம், ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.